சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சூப்பர். நம்ம நினைச்சதை விட பிரச்சனை ரொம்ப பெருசா தான் போயிருக்கு. செம. என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டு என்ன பார்த்து இந்த பொறுக்கி ராஸ்கல் எப்படி அந்த மாதிரி பேசலாம்? அவனை பொழந்துருக்கணும். ஏய், ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என்ன பார்த்து அந்த வார்த்தை கேட்டல நீ. ஆனா நீ பெரிய மச்சக்காரன் தான்டா. எப்படி இவளை கட்டிக்கிட்டு அவளை வச்சுக்கிட்டியா, இல்ல அவளை கட்டிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு இவளை வச்சுக்கிட்டியா? ஒருவேளை இப்ப பர்த்டேக்கு இதெல்லாம் பண்ண மாதிரி அந்த நிக்கிதா பர்த்டேக்கும் எங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு செலிப்ரேட் பண்ணுவியா? இப்படி பார்த்தா நீ 2 பேரையுமே வச்சிருக்கியா? இதுல யாருதான் உன் பொட்டாட்டி, யாருதான் உன் ஒப்பாட்டி? இதுல யாருதான் உன் பொட்டாட்டி, யாருதான் உன் ஒப்பாட்டி? இதுல யாருதான் உன் பொட்டாட்டி, யாருதான் உன் ஒப்பாட்டி? என்ன பார்த்து அந்த பொறுக்கி ராஸ்கல் எப்படி இப்படிலாம் பேசுவான்? என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அவனுக்கு எவ்வளவு திமிரு! அவனை சும்மா விட மாட்டேடா. உன்னை கண்டிப்பா நான் தான்டா கொல்லுவேன். ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. கொன்னே தீருவேன். சாப்பிடுச்சுடா. ஏய், மலர், ஃபீல் பண்ணாத. அர்ஜுன் ஏதோ கோவத்துல தான் அப்படி பேசிட்டு வந்துட்டாரு. நீ அதை பெருசா எடுத்துக்காத. அவர் பக்கமும் நியாயம் இருக்குல்ல.
உன்னை பத்தி தப்பா பேசினான்னு தானே அவர் கோவப்பட்டாரு. அதை புரிஞ்சுக்கலன்னு தான் அவரும் சட்டுன்னு கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இல்லக்கா, அர்ஜுன் எனக்காக கோவப்பட்டாருன்னு நினைச்சு என்னால ஆறுதல் படுத்திக்க முடியல. காரணம் அவனோட இந்த முரட்டுத்தனமான கோவத்தினாலதான்க்கா நாங்க ஏற்கனவே இத்தனை நாள் பிரிஞ்சு இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ திரும்பவும் அவனோட இந்த கோவத்தால ஏதாவது விபரீதம் நடந்து எங்களுக்குள்ள அது பிரிவை உண்டாக்கிற கூடாதுன்னு தான்க்கா எனக்கு பயமா இருக்கு. அவ மத்தவங்க மேல வெளிப்படுத்துற கோவத்தால பாதிக்கப்பட போறது அவன் மட்டும் இல்லக்கா, நாமளும் தானே. மலர், எனக்கு புரியுது, விடு. இப்போ எமோஷனலா இருக்கும்போது பிரச்சனைய பத்தியே பேசினா அது அவருக்கும் இன்னும் கோவத்தையும் உங்களுக்குள்ள மனஸ்தாபத்தையும் தான் உண்டாக்கும். அர்ஜுன் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் இத பத்தி நம்ம அர்ஜுன் கிட்ட பேசலாம். நீ இப்போ அழாம வா. எப்படிங்க என்னால அழாம இருக்க முடியும்? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருந்தோம். குறிப்பா என் புள்ள அர்ஜுன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா அந்த சந்தோஷம் எல்லாம் ஒரு நொடியிலேயே காணாம போற மாதிரி ஆயிடுச்சு. அர்ஜுன் மலர் கூட இப்பதான் சந்தோஷமா மனசு விட்டு பேசி ஒன்னு சேர்ந்து அவங்களோட வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷத்தை எல்லாம் கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்துருச்சே. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. வள்ளி, நீ வருத்தப்படாத. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லம்மா. அர்ஜுனோட கோவத்தை பத்தி தான் உனக்கே தெரியும்ல. யோசிக்காம சட்டுன்னு கோவப்படுவான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவனே நார்மல் ஆயிடுவான். இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. எல்லாம் அந்த நிக்கிதா வலதான். துர்கா அம்மா, இனிமே அந்த நிக்கிதாவ அர்ஜுன் இருக்கிற பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிவை. அவளாலதான் இவ்ளோ பிரச்சனையும். மன்னிப்பு கேட்டு நல்லவ மாதிரி உள்ள வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. அவளாலதான் இந்த பிரச்சனையே. அம்மா, அவளுக்கு எப்படி அங்க பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கிற விஷயம் தெரியும்? எப்படி அங்க வந்தா? நீ தான் அவளை வர சொன்னியா? ஐயோ அப்பா, என்னப்பா? சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா.